ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் வந்திருந்த வயசான மேனோட இந்த ரிட்டனை பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோமா. ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுனோட ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சோலோ சிக்கோவா அவரோட க்ரூவோட சேர்ந்து உள்ளே வராரு. அண்ட் இந்த க்ரூவில் சோலோ சிக்கோவா, டாங்காலோவா, ஜேக்கப் அண்ட் நம்ம பிரான்சன் ரீடும் இருக்காரு. அண்ட் பிரான்சன் ரீடும் இந்த கையெல்லாம் உயர்த்தி வீத ஒன்ஸ்னு சொல்லி அவருமே வந்து நம்ம சோலோ சிக்கோவா அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம சோலோ சிக்கோவா மைக் எடுத்து தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு சில டேர்ம்ஸ் ஆஃப் சரண்டர்ஸில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், அதெல்லாம் நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிவிட்டு நம்ம சோலோ சிக்கோவா வந்து இந்த இடத்துல அவரோட செக்மெண்ட்டை முடிச்சுக்கிறாரு. அண்ட் ஃபாலோ ஆனால் மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சோலோ சிக்கோவா அகெயின் வந்து இப்போ நான் என்னோட நின்றுப்பார். அண்ட் இப்போ நான் என்னோட டேர்ம்ஸ் ஆஃப் சரண்டர் சொல்ல போகிறேன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஓடிசி அவரோட ஓஜி பிளட் லைன் அந்த குரூவோட வந்திருப்பார். அந்த ரோமன் ரெயின்ஸ், ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ அண்ட் சாமி ஊசோ இவங்க 4 பேருமே இப்போதைக்கு ரிங்குள்ளார வந்து நிற்கிறாங்க. நிற்கும் போது நம்ம சோலோ சிக்கோவா மைக் எடுத்து, இப்போ நாங்கள் ஒன்றும் சண்டை கட்ட போகிறதில்ல ரோமன், இப்போ நான் சொல்ல போகிறது நீ கேட்க போகிறேன், உங்கள் 4 பேர்த்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் உங்களை எப்பவுமே வெறுத்தது கிடையாது, இந்த பிளட் லைனை நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த WWE இந்த கம்பெனியே நம்ம வந்து ஓன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சோலோ சிக்கோவா ஒரு நல்ல ஆஃபர் இந்த இடத்துல கொடுக்குறாரு. பட் நம்ம ரோமன் ரெயின்ஸ் எதுவுமே பேசாமல் தான் நின்றுருக்காரு. நம்ம சோலோ சிக்கோவா இந்த ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு, ஆனால் இது மட்டும் நீங்கள் செய்யலைன்னா உங்களை அடித்து துவம்சம் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவுமே இல்லாமல் உங்களால் இன்னும் 5வது ஆளும் கூட உங்களால் ஃபைன் பண்ண முடியல, உங்ககிட்ட வைஸ்மேனும் கிடையாது, இப்போ உங்களுக்கு சாய்ஸும் கிடையாது, எங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சோலோ சிக்கோவா ஒரு பாயிண்ட் வந்து முன்வைக்கிறாரு. அண்ட் நம்ம அந்த முன்னெச்சதை தாண்டி நம்ம மைக்கை வந்து ரோமன் ரெயின்ஸ் மாதிரி நீட்டாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் அந்த மைக்கை பிடுங்கி பேசலான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அண்டு அந்த டயத்தில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்ற அந்த குரல் ஒதுக்கிது. நம்ம வயசான த வைஸ் மேன் பால் ஹேமன் இப்போ ரிட்டர்ன் ஆகிருக்காரு. அண்ட் ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் அண்டு நான் 4 vs 5 வார் கேம்ஸ் நடக்க போகுதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு, அது கண்டிப்பாக கிடையாது, 5 vs 5 தான் இருக்க போகுது. அண்ட் 5வது ஆள் இதோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நிறைய பேர் பிராக் லெஸ்னரா, செத் ரோலின்ஸை மீண்டு வர போகிறாரா, என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிக்க, அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம சிஎம் பங்க், பெஸ்ட் இந்த வேர்ல்டு சிஎம் பங்க் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்காரு. அண்ட் சிஎம் பங்கோட ரிட்டர்ன்லாம் வந்து ராயல் ரம்பிள் வரைக்கும் வச்சு இழுத்துருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஆனால் ராயல் ரம்பிள் வரைக்கும் வைக்காமல் சிஎம் பங்கை சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ்லேயே இப்போதைக்கு ஒரு 5th மெம்பராக இப்போதைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎம் பங்க் உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து இருக்கிற ஓஜி வர்சஸ் நியூ பிளட் லைனுக்கான செம்ம ஃபைட்டே ஒரு செம்ம ப்ராலாக போயிட்டுருக்கு. அண்ட் ஒரு கட்டத்தில் சாமி ஜெயின், ஜிம்மி ஊசோ, ஜே ஊசோன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த டோபிகான் ஹீலை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பங்கும் சேர்ந்து ஒரு ஃபேஸ் ஆஃப்மே வச்சுருப்பாங்க. அது செம்ம கூஸ்பம் மொமெண்ட்டாக இருந்திருக்கும். அண்ட் அந்த டயத்தில் நம்ம பால் ஹேமன் மேலே வந்து அந்த கும்பிட்டு போட்டுட்டு இருப்பார் எப்பவும் போல். அண்ட் சிஎம் பங்க் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்று உனக்காக வரலடா, பால் ஹேமனுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதோட இந்த வாரம் ஸ்மாக்டவுனையுமே முடிச்சிருப்பாங்க. உண்மையிலே செம்ம மொமெண்ட்டுங்க. இந்த வாரம் ஸ்மாக்டவுனே செம்ம ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. அண்டு அன்எக்ஸ்பெக்டட் தான், சிஎம் பங்க்லாம் வருவார்ன்றது கொஞ்சம் எதிர்பாராததாக தான் இருந்துச்சு. அண்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சிஎம் பங்கை ஒரு ராயல் ரம்பிள் வரைக்கும் வச்சு இழுத்துருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது 5வது ஆள் ஒரு கோடி ரோட்ஸு, செத் ரோலின்ஸு, பிராக் லெஸ்னர் கூட ஏகப்பட்ட பேர்த்தோட மைண்டில் வந்திருப்பாங்களே அடுத்து சிஎம் பங்க் வந்திருக்க மாட்டார். பட் சிஎம் பங்கை எனக்கே வச்சுருக்காங்க. அண்ட் சிஎம் பங்க்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் சும்மாவே ஒத்துக்காது, எப்படி முட்டிக்க போகுதுன்னு தெரில. ஸோ வார் கேம்ஸில் 5 vs 5 இவங்களுக்கு நடுவில் தான் நடக்க போகுது. நான் செத் ரோலின்ஸ் தான் வருவான்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். பட் ஆனால் வந்து சிஎம் பங்கை இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, சர்வைவர் சீரிஸில் இப்போதைக்கு செத் ரோலின்ஸுக்கு இந்த போட்டியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு. பட் இப்போது சிஎம் பங்க் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பால் ஹேமனும் ரிட்டன் ஆகிட்டார் ஃபார் த ஓஜி பிளட் லைன். அண்டு அடுத்த வாரம் ஸ்மாக்டவுன் தான் ஃபைனல் ஸ்மாக்டவுன் பிஃபோர் சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குது. என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போங்க.